எனதருமை +2 மாணவ செல்வங்களுக்கு ஹெச்எம் சிஸ்டருடைய பிளெஸ்ஸிங்ஸோடும் ஒவ்வொரு ஆசிரிய பெருமக்களுடைய வாழ்த்துக்களோடும் இந்த நல்ல நேரத்திலே பெற்றோர்களுக்கும் மவுண்ட் சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி சார்பாக வணக்கப்பூக்களை வாரி இறைக்க கடமைப்பட்டுள்ளோம். உங்களுக்கான பாடங்களை ஆசிரிய பெருமக்களாகிய நாங்கள் ஹெச்எம் சிஸ்டருடைய வாழ்த்துக்களோடும் அவர் தம் ஆலோசனையின்படியும் நாள்தோறும் உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றோம். நீங்களும் மிக சிறப்பான வகையில் அந்த பாடங்களை படித்து அதற்கான வினா விடைகளை தயார் செய்து அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அலட்சியப்படுத்தாமல் லட்சிய நோக்கோடு நீங்கள் வீறு நடை போட வேண்டும் என்று நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு, மாண்புமிகு கனவு நாயகன் அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள் இந்த அக்டோபர் மாதம். சிறந்த மனிதர்கள் தோன்றிய அற்புத மாதம் அக்டோபர். காந்தியாருடைய ஜெயந்தி, அதே போல லால் பகதூர் சாஸ்திரியுடைய பிறந்த நாள், பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவு நாள், வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புத திருநாள், உலகெங்கும் வியாபித்திருக்கக்கூடிய இளைஞர்களின் லட்சியமாக விளங்கக்கூடிய கலாமின் பிறந்த நாள். கலாம் அவர்கள் மிக சிறப்பான வகையிலே சொல்லுவார்கள், நல்ல நண்பன் நல்ல நூலுக்கு சமம் என்று மிக சிறப்பான வகையிலே சொல்வார்கள். அந்த வகையிலே நல்ல நட்பினை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு வல்லரசு இந்தியாவினுடைய லட்சிய மாணவ செல்வங்களாக நீங்கள் வெளிர்ந்து, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான தனி திறமைகள் உண்டு. அந்த வகையிலே அந்த தனி திறமைகளையெல்லாம் நீங்கள் கண்டுணர்ந்து வாழ்க்கையில் வீறு நட போட வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொண்டு உங்களுக்கான பாடப்பகுதியை தொடங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இயல் 4 கவிதை பேழை. இதில் வெற்றி பெற என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கவிதை உவமை கவிஞர் சுரதா அவர்களால் இயற்றப்பட்ட கவிதை. கவிஞர்களுக்கெல்லாம் முன்னோடியாக ஒவ்வொரு கவிஞருக்கும் கலங்கரை விளக்கமாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் கவிஞர் சுரதா அவர்கள். அவரை குறித்த செய்தியை நாம் காண இருக்கின்றோம். அந்த செய்தியை மிக கவனமாக கவனியுங்கள். கவிஞர் சுரதாவின் துறைமுகம் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இந்த கவிதை. கவிஞர் சுரதா அவர்கள் எழுதிய நூல்களுள் மிகச் சிறந்த நூலாக கருதப்படுவது துறைமுகம். அந்த துறைமுகத்தில் இந்த கவிதை தொகுப்பு இடம்பெற்றுள்ளது. பொது தேர்வில் கேட்பதற்கான வாய்ப்பு உண்டு. மிக சிறப்பான வகையில் கவனமாக இது நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாம இவரை அத்துணை பேரும் மிக சிறந்த வகையில் உவமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படும் ஆற்றல் வாய்ந்தவர். இந்த கவிதைகளுக்கெல்லாம் தாயாக இருப்பது உவமை. இந்த உவமையை மிக சிறந்த வகையில் ஒவ்வொரு கவிதையிலும் பயன்படுத்தக்கூடிய வல்லமை சுரதாவிற்கு இருக்கின்ற காரணத்தினால் இவரை உவமை கவிஞர் என்று கவிஞர் உலகம் மிக சிறப்பான வகையில் பாராட்டி மகிழ்கின்றது. இது கூட பொது தேர்வில் கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய அத்தனை போட்டித் தேர்வுகளிலும் இந்த செய்தியை கேட்பார்கள். உவமை கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லும்போது கவிஞர் சுரதா என்று நீங்கள் அற்புதமான வகையிலே பதிலளிக்க வேண்டும். சுரதாவின் இயற்பெயர், எப்பவுமே கவிஞர்கள் ஒரு புனைப்பெயர் வைத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு ஒரு இயற்பெயர் இருக்கும். அந்த வகையில கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, நல்லா கவனிக்குமா. ராசகோபாலன் என்று இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார் அப்படின்னு சொன்னாக்க என்ன சொல்லணும்? கவிஞர் சுரதா.
அப்பெயரை எப்படி அவர் வச்சுக்கினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ரொம்ப சுவையான ஒரு நிகழ்வு. பாரதியின் மீது பக்தி கொண்ட காரணத்தினால் கனக சுப்புரத்தினம் என்ற இயற்பெயர் கொண்ட பாவேந்தர் புரட்சி கவிஞர் இல்லையா, கனக சுப்புரத்தினம் என்று சொல்லக்கூடிய அந்த இயற்பெயர் தனக்கு தேவையில்லை என்று பாரதியின் மீது பக்தி கொண்ட காரணத்தினால் பாரதி தாசன் என்று வைத்துக் கொண்டார். எப்படி வச்சுக்கினாரு? பாரதி தாசன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாரதிதாசன் மீது அளவு கடந்த ஒரு பக்தி கொண்டவர் யாருன்னாக்க இந்த ராசகோபாலன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் வாய்ந்த ஒரு கவி செம்மன். இப்ப பாரதிதாசனாருடைய இயற்பெயர் சுப்பு ரத்தினம். இப்ப சுப்பு ரத்தினம் என்பதை அவர் என்ன பண்ணாக்க சுப்பு ரத்தின தாசன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறார். சுப்பு ரத்தின தாசன். சுப்பு ரத்தின தாசன். சுப்பு ரத்தின தாசன். சுப்புல சு, ரத்தினத்துல ரா, தாசன்ல தா. இந்த சுப்பு ரத்தின தாசன் என்பதுதான் எப்படி வருகிறதுனாக்க சுரதா அப்படின்னு சொல்லிட்டு வருது. எவ்வளவு அந்த நிகழ்வு சுவையா இருக்குது பாருங்க. ஆசிரியர் மீது மிகுந்த ஒரு பாசத்தை கொண்ட காரணத்தினால் பீமாராவ் ராம்ஜி சக்பால் என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய சட்டவியலை வகுத்தெடுத்த அண்ணல் அம்பேத்கர் தன்னுடைய ஆசிரியர் பெயரை தான் சூட்டிக் கொண்டார். அண்ணல் அம்பேத்கர் என்பது குறிப்பாக அவருடைய பெயர் அல்ல, ஆசிரியருடைய பெயரை தன் பெயராக சூட்டிக் கொண்டார். எவ்வளவு பெரிய ஆசிரியர் பக்தி பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஆசிரியருக்கு பட்ட பெயர் வைக்கக்கூடிய காலகட்டத்துல ஆசிரியர் பெயரை தன் பெயராக வைத்துக் கொண்டு இன்னைக்கு உலகத்துல அத்தனை பேரும் பீமாராவ் ராம்ஜி சக்பால் என்று சொல்லக்கூடிய மாமனிதருடைய பெயரை உச்சரிக்காமல் கல்வி கண் திறந்த அறியாமை இருளகற்றிய அந்த மாபெரும் அறிவொளி தீபம் ஏற்றிய ஆசிரியர் பெயரை வைத்துக் கொள்வது எவ்வளவு பெரிய சிறப்பான செயல். இதெல்லாம் நீங்க வகுப்பறையில கேட்டு தெரிஞ்சுக்கணும். கண்ணன் மீது பக்தி கொண்ட காரணத்தினால் கண்ணதாசன். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் மீது சுயமரியாதை என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த விளக்கின் ஒளியை கொண்ட காரணத்தினால் பெரியார் தாசன். இப்படி அவரவர்கள் தனக்கு பிடித்த மானசீகமான உயர்வாக நினைக்கக்கூடிய மாமனிதனுடைய பெயரை தன் பெயராக சூட்டிக் கொண்டு காலம் முழுக்க வாழ்ந்து சரித்திர சாதனை படைத்திருக்கிறார்கள். அவர்களுள் ஒருவர் சுரதா, சுப்பு ரத்தின தாசன். நல்ல நினைவுபடுத்திக்கங்க. மிக அற்புதமான மாமனிதர். முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட காவியம் என்ற இதழை நடத்தியதோடு இந்த உலகத்திலேயே முதலாக ஒரு இதழ் நடத்தினார் அப்படின்னு சொன்னாக்க, அதுவும் கவிதைகளாலேயே ஒரு இதழ் நடத்தியிருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க, தமிழகத்திலே தலை சிறந்த சுரதா என்று சொல்லக்கூடிய மாபெரும் கவிஞர் காவியம் அந்த இதழில் பார்த்தோம்னாக்க முழுக்க முழுக்க கவிதைகள் தான் இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு கிண்ண சாதனையே சொல்லணும் நாம பார்த்தீங்கன்னாக்க. அது மட்டும் இல்லாம இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளையும் நடத்தியுள்ளார். இவரால் நடத்தப்பட்ட இலக்கிய இதழ்கள் எது எது சொல்லி பார்த்தீங்கன்னாக்க இலக்கியம், விண்மீன், ஊர்வலம். இதை நினைவுபடுத்திக்கிங்க, தேர்வில் கேட்பதற்கான வாய்ப்பு உண்டு. தேன்மழை, துறைமுகம், மங்கையர்க்கரசி, அமுதும் தேனும் உள்ளிட்ட பல நூல்களை படைத்துள்ளார். நூல்கள் மிக சிறப்பான வகையில எழுதியிருக்கிறார். இவர் தமிழக அரசின் கலை மாமணி விருது, தமிழக அரசு கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த விருது எது என்று சொன்னால் கலை மாமணி விருது. அந்த விருதினை பெற்ற ஒரு அற்புதமான மாமனிதர் சுரதா அவர்கள். அதே போல பாரதிதாசன் விருது, அந்த பாரதிதாசன் விருதினை முதலாக பெறக்கூடிய வாய்ப்பு பாரதிதாசனாருடைய தலை மாணாக்கர்களுள் முதன்மை மாணாக்கராக விளங்கக்கூடிய சுரதாவிற்கு கிடைத்திருப்பது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பாருங்க. எப்பவுமே
தனக்கு மானசீகமாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், தனக்கு மானசீகமாக இருக்கக்கூடிய சாதனையாளர்கள், அவர்களை நாம மனசுல பதிய வைத்துன்னு அவர்களுடைய வழியை நாம் பின்பற்றி நடப்போம் என்று சொன்னால் அவர்களுடைய சிறப்பம்சம் நமக்கு கிடைக்கும். இதான் முக்கியமானது. அதுக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னாக்கா பக்தின்னு சொல்றாங்க. அது ஏதோ ஒரு வகையில பக்தியா இருக்கலாம் இல்லைங்களா? இப்ப பின்னணி பாடகர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவரவர்களுக்கு பிடித்தவர்களை மானசீகமாக வைத்து பாடி மிக சிறப்பான வகையில் உலா வருகிறார்கள். நாடகத்தில் சிறப்பாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு மானசீகமான ஒருவரை பின்பற்றி வருகிறார்கள். சட்டவியலில் சிறப்பாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு முன்னோடிகளை தன்னுடைய லட்சிய பயணத்தில் மேற்கொள்கிறார்கள். அரசியலாகட்டும், இப்படி ஒவ்வொரு வகையில பார்த்தீங்கன்னாக்கா எவர் ஒரு மானசீகமாக உள்ளார்ந்த உணர்வோடு அவர்களை நாம் பின்பற்றுகிறோமோ அவர்களுடைய செயல்பாடுகள் நம்மை வாழ்க்கையில் உயர்த்தும். பாரதியார் மீது கொண்ட பக்தி பாரதிதாசன், பாரதிதாசனார் மீது கொண்ட பற்று எப்படி வருகிறது அப்படின்னாக்க சுப்பு ரத்தினதாசன் சுரதா. அப்ப பாரதிதாசனாருடைய விருது முதலாக ஒரு பெறுகிறாருனாக்க அந்த லட்சிய பயணம் உண்மையிலேயே உணர்வார்ந்த பற்று என்று சொல்ல வேண்டும். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது, இது தமிழக அரசால் கொடுக்கப்படும் மிக சிறந்த விருது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ராசராசன் விருது பெற்ற கவிஞர்களுள் மிக முதன்மையான கவிஞர் சுரதா அவர்கள். இப்படி எண்ணற்ற விருதுகளை பெற்றவர். இப்ப சுரதா நீங்க பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஆமா சுரதாவை நான் காண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப சுரதா பார்க்கலாமா எப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் தான் சுரதா. உவமை கவிஞர் சுரதா யார் என்று சொன்னால் இவர்தான் சுரதா. அற்புதமான ஆற்றல் வாய்ந்த மாமனிதர். இப்ப சுரதாவை குறித்து கவிஞர்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சுரதாவை குறித்து கவி பெருமக்கள்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவருடைய சிறந்த கவிதையினுடைய ஆற்றலை எப்படி புகழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுல உலகத்தினுடைய மிக தலை சிறந்த பகுத்தறிவு பகலவனாக போற்றக்கூடிய தந்தை பெரியார் சொல்றாரு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். பாடநூல்ல இந்த செய்திகள் இல்லை, அது அவங்க சுருக்கமா கொடுத்திருப்பாங்க. இது கூடுதலான செய்திகள். இது பாவேந்தருக்கு பிறகு ஒரே சிறந்த கவிஞர் சுரதா தான். சுயமரியாதையுடன் பாடும் சுதந்திர கவிஞர் அவர். அவர் பாடல்கள் இன எதிரிகளை தீயை போன்று சுட்டு பொசுக்கும். சொல்றது யாரு? வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார். பேரறிஞர் அண்ணா சொல்றாரு, தமிழ் இலக்கியத்திற்கும் தமிழ் கற்பனை கவிதைக்கும் வேறுபாடு உண்டு. இது சொல்ல போறோம். தெரிந்து பொருளை வைத்து தெரியாத பொருளை ஓமை காட்டுவது இலக்கியம். அறிந்த பொருளை காரணம் காட்டி சான்று காட்டி உவமை நயத்தோடு சொல்வது தமிழ் கவிதை. இந்த வகையில் சிறந்து நிற்பவர் சுரதா. கவிஞர் சுரதாவின் கவிதைகளை நான் படித்து பயன்பெற்றிருக்கிறேன். ஏன்னா அண்ணாவுக்கு சொல்லணுமா என்ன? பேரறிஞர் அண்ணா கல்வியில் வற்றாத ஒரு ஜீவ ஊற்று. சாகும் தருவாயில் கூட நூல்களை படித்தவர் பேரறிஞர் அண்ணா. புது பொருளை தருவதில் அவரை போன்ற தமிழ் கவிஞர்களைப் போல் மற்ற மொழி கவிஞர்கள் யாரும் கையாளுவதில்லை. உலகத்திலே இல்லைன்னு சொல்ற. சுரதாவை போல கவி சொற்களில் புதுமையை புகுத்தியவர் உலகத்திலே யாருமே இல்லை அப்படின்னு சொல்ற. அந்த வகையில பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லக்கூடிய பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய குருநாதராக இருந்து வழிகாட்டியவர். அவருக்கு உதவியாளராக இருந்து அவர் சொல்லக்கூடிய கவிதைகளை இவர் எழுதியவர். சுரதாவின் எழுத்துக்கு சுரதாவின் எழுத்தே நிகர். அவருக்கு அவர்தான் நிகர். அவர் யாரையும் பின்பற்றுவதில்லை. ஏன்னா பாவேந்தர் பாரதிதாசனாற்ற ஒரு வாழ்த்து வாங்குவது என்பது அவ்வளவு எளிதான செயல் அல்ல. அது மோதிரவர் அல்ல, குட்டுப்படுற கதை. திருடுவதில்லை. தானே தோன்றும் சொற்றொடர் ஒவ்வொன்றும் இனிக்கும் கவிதை துணிக்கை அப்படின்னு சொல்றது. எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான ஒரு சொல்லாட்சி பாருங்க. சிலம்பு செல்வர் மாப்போசி. மாப்போசின்னு சொல்லும் போது என்ன? மாப்போ சிவஞானம் ஐயா அவர்கள் சிலம்பு செல்வர். கவிதை தமிழ் வளர்க்க
சுரதா ஆற்றி வரும் தொண்டு ஈடு இணையற்றது. அவரை போல் சிறந்த கவிதைகளை படைக்க வல்லவர்களை பார்ப்பது அரிதிலும் அரிதான செயல் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை கவி பெருமக்கள் அவரை புகழ்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். இப்ப நாம கவிதைக்கு போறோம். என்ன சொல்றார் கவிதையில அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருக்கும் கவிதை எழுதணும்னு ஆசை இருக்கும். கவிதை எழுதுவதற்கு ஆசை, எதையாவது ஒன்று எழுதுவோம். பார்த்தீங்கன்னாக்கா யாரை கேட்டாலும் அதே மாதிரி கவிதையை கேட்பது எல்லாருக்கும் ஒரு விருப்பம். அதான் பாடல்கள். இப்ப அந்த கவிதையை கவிதையாக எழுத வேண்டும், அதான் முக்கியமானது. ஒரு கவிதைக்கு குறிப்பாக என்னென்ன தேவை இந்த வகுப்புல அடிக்கடி சொல்லியிருக்கிறோம். கவிதைக்கு குறிப்பாக என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கருத்து, கற்பனை, உணர்ச்சி, வடிவம், இந்த நான்கும் இருந்தால்தான் அது கவிதை. கவிதைக்கு மட்டுமல்ல, அதேதான் அறிவியலினுடைய கண்டுபிடிப்புக்கும் எழுத்தாளனுக்கும் இந்த நான்கும் இல்லாமல் மனித வாழ்க்கை சிறக்காது. மீண்டும் ஒரு முறை, கவிதை என்று சொல்லக்கூடிய கண்டென்ட், CONTENT, கற்பனை என்று சொல்லக்கூடிய இமேஜினேஷன், உணர்ச்சி என்று சொல்லக்கூடிய எமோஷன், வடிவம் என்று சொல்லக்கூடிய ஃபார்ம், FORM, ஃபார்ம். எமர்சன் சொல்றார், கருத்து கண்டென்ட், கற்பனை இமேஜினேஷன், உணர்ச்சி எமோஷன், வடிவம் ஃபார்ம். இந்த நான்கும் இருந்தால் கவிதை மிக சிறப்பான வகையில் சிறக்கும். இப்ப நீங்களாம் கவிதை எழுதணும்னு ஆசைப்படுவீங்க. இந்த பாடப்பகுதி முடித்ததற்கு பின்னால் உங்களுக்கும் ஒரு 2 கவிதை தலைப்பு கொடுப்போம். அதை நீங்க என்ன பண்ணணும், மிக சிறப்பான வகையில எழுதணும். உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க எழுதணும். இப்ப நம்ம பாடப்பகுதிக்கு போவோம். நல்லா கவனமா கவனிங்க. விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. விண் சொல்லும் போது என்ன, ஆகாயம், அது வேற. ஆனா அந்த விண்ணில் இருக்கக்கூடிய வெண்மதி, மதினா என்ன, சந்திரன். செங்கதிர் அப்படின்னு சொல்லும் போது என்ன, சூரியன். முகில், முகில் சொல்லும் போது என்ன, மேக கூட்டம். எவ்வளவு அழகா இதை சொல்றாரு பாத்தீங்களா. மண் வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு. மண்ணு வேற மணல் வேற. இவ்வளவு சிறப்பான சொல்லாட்சி பாருங்க. பனித்துளியும் மழையும் வேறு. பனித்துளி வேற மழை வேற. மழையும் குளிர்ச்சி, பனித்துளியும் குளிர்ச்சி. ஆனால்தான் கவியரசர் கண்ணதாசன் கூட சொல்லுவார், இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார், முகிலின் கண்ணீர் மழை என சொல்வார். இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும். அடுத்த வரி கவனிக்க, மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும். இயற்கை அழுதால் உலகம் செழிக்குமா, மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும். அப்ப இரவின் கண்ணீர் பனித்துளி, முகிலின் கண்ணீர் என்ன, மழை துளி. எவ்வளவு அழகா அவரும் பாடுறாரு இல்லையா, ஒரு சின்ன ஒப்புமை. அடுத்து பாருங்க, புன்வேறு வீரர்களின் விழுப்புண் வேறு. புண்ணுனாக்க ரணம், ஆனா அதுவும் புண்ணுதான். போர்க்களத்திலே தாய் நாட்டை காப்பதற்காக விழுப்புண் என்று சொல்லக்கூடிய போரில் ஏற்படக்கூடிய அந்த புண்ணை தாங்குகிறானே போர் மறவன், அந்த புண்ணுக்கு தான் சிறப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். தாய் நாட்டை காப்பதற்காக போராடக்கூடிய வீரர்கள், இந்திய விடுதலை வீரர்கள் எத்தனை பேர் தாய் நாட்டிற்காக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்தார்கள் இல்லையா. அந்த மாதிரி விழுப்புண் வேறு, புகழ் வேறு, செல்வாக்கு வேறு. புகழ் வேற, நம்முடைய வாழ்வில் நாம் பெறக்கூடிய செல்வாக்கு என்பது வேறாக அமைகிறது. காணும் கண் வேறு, கல்வி கண் வேறு. கண் வேற, ஆனா என்ன சொல்றாரு, மிக சிறப்பான வகையில் அந்த சொல்லாட்சி பாருங்க, கல்வி கண்.
கல்வியை கண்ணாக போற்றுகிறார். கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. கற்றவர்களுடைய கவிநடை, பொயட்டிக்கல், அந்த போயம், அந்த பாட்டுக்கான கவிநடை வேறு, உரைநடை. உரைநடைன்னு சொல்லும் போது என்ன? ப்ரோஸ். உரைநடை வேறு, கவி வேறு, உரைநடை வேறு. இது மனப்பாட பகுதி உங்களுக்கு, இது நல்லா படிச்சுக்குங்க. இதுல இந்த பாடலுடைய பாவகை என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் முன்கூட்டி இது சொல்றேன். என் சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் கீழே கொடுத்திருப்பாங்க. என் சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம். எண் எண் அப்படின்னு சொன்னாக்க 8, 3 சுழி இன். நல்லா ஞாபகப்படுத்திங்க. 2 சுழி இன் போட்டீங்கன்னாக்கா என்னுடைய, பெரும்பாலும் மாணவர்கள் தவறு செய்யக்கூடிய பகுதி, குழப்பம் அடையக்கூடிய சொல்லாட்சி. இந்த 2 எழுத்துல பார்த்தீங்கன்னா இந்த 3 சுழின்னா 2 சுழின்னான்னு சொல்லும் போது எண் 8 சீர்களால் வரக்கூடியது. இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க. ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்றும் ஆக்கிய பின் சோர் என்றும் சொல்லுகின்றோம். இல்ல, ஆக்குவதற்கு முன்னால் அரிசி, அந்த அரிசியை உலைக்களத்தில் கொதிக்க வைத்து பக்குவப்படுத்துகின்ற பொழுது அது என்ன பேரு? சோறு. இப்ப நாம அந்த சொல்லாட்சியை சொன்னாக்க கேவலமா பக்கத்துல உக்காந்துக்கிறவன் சிரிப்பான். திருமணத்துக்கு போறோம், விருந்துக்கு போறோம்னு சொல்லும் போது ஒருத்தரை அழைத்து ஐயா சோறு போடுங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு பார்வை நம்மளை திரும்பி பார்ப்போம். எப்படி சொல்லணும்? சார் ப்ளீஸ் ரைஸ் கொஞ்சம் வைங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? சாதம் போடுங்க அப்படின்னு சொல்லணும். சாதம் என்பது சமஸ்கிருதம், ரைஸ் ஆங்கிலம். தவறு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு யாராவது அந்த சொல்ல பயன்படுத்துறாங்கனாக்க அது கிடையவே கிடையாது. நான் பயன்படுத்துவேன். அது அடுத்தவன் பார்த்து சிரிக்கிறான், கேவலப்படுதான்னு சொல்றது இல்லை. எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு விருந்து இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல வந்து ஐயா கொஞ்சம் சோறு போடுங்க அப்படின்னு சொல்லணும். அதனால தான் மரபு சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா சோறு உண்டான். இலக்கணம்லாம் அதான் சொல்லுது. சோறு தான் தனி தமிழ் சொல், தமிழனுக்கு உயர்வான சொல். அது இவ்வளவு அழகா அதை வந்து ஓமை கவிஞர் சுரதா பயன்படுத்துறார் பாருங்க. ஆக்கிய பின் சோர் என்றும் சொல்லுகின்றோம், பூக்கும் வரை அரும்பு என்றும். பூ பூக்கின்ற பொழுது பூவாக மலர்ந்து காட்சி தருகிறது. அதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன பேரு? அரும்பு. பூத்த பின்பே பூவென்றும் சொல்லுகின்றோம். அதுபோல் சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில், அதுபோல எங்க வந்து எடுத்து, அதுபோல் அதுபோல் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு? எதுகை மோனை சேர்க்காமல் அடியளவை அறிந்திடாமல் வார்க்கின்ற வடிவம்தான் வசனம். வசனம் சொல்லும் போது என்ன? நீங்க திரைப்படத்துல இந்த வசனங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. திரைப்பட உலகினுடைய சக்கரவர்த்தியாக திகழ்ந்த ஒரு வசனத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், he was an observation, practical and theory சினிஃபீல்ட். திரைப்பட உலகத்திற்கு, உலகத்தினுடைய திரைப்படத்திற்கு அவர் தான் ஒரு இலக்கணம். அவருடைய உச்சரிப்புகளாம் நீங்க பார்த்திருப்பீங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது அப்படின்னு சொல்லும் போது அந்த வசனத்தை கேட்காத செவிகளே இருக்க முடியாது. திருவிளையாடல் திரைப்படத்தில் அவர் பேசக்கூடிய வசனங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. அவ்வையே அருந்தமிழால் பாடு, ஒவ்வொரு எழுத்துக்கும் உச்சரிப்பு தரக்கூடிய மாபெரும் மனிதர். அவருடைய திரைப்படங்களில் வந்து வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னாக்க பல பக்க வசனத்தை ஒரே டேக்கில் எடுத்து முடித்து சாதனை படைத்தார் அப்படின்னு சொல்றோம். அதுதான் வசனம். பார்த்தீங்கன்னாக்க இல்லையா? உரைநடைன்னு சொல்றோம். அந்த வசனத்தினுடைய தன்மையை வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல். அப்படி எதுவுமே இல்லாம இருந்ததுனாக்க அதற்கு வசனம் என்றும், யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதையாகும். எதுகை மோனை இல்லாம வரக்கூடியது வசனம். அது வந்தாலும் அந்த சொல்லாட்சி வந்து நீண்டு நெளிந்து போகும்போது வசனம். அது ஒரு யாப்புக்குள்ள வந்து நாம் அடக்குகின்ற பொழுது அதுதான் கவிதை. என்ன கவிதை? மரபு கவிதை.
யாப்புக்குள் அடக்குகின்ற பொழுது என்ன சொல்றோம்? கவிதை, மரபு கவிதை அப்படின்னு சொல்றோம். பார்த்தீங்கன்னாக்கா அப்ப பழுத்திருந்தால் சாறு வரும். பழங்கள்லாம் பழுத்துச்சுனாக்க என்ன சொல்லுவோம்? சாறு வரும். ஆனால்தான் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்வார், கனியிடை ஏறிய சாரும். இவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. வயலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏர்கள் வரும். மழை பொழிந்து நீர்நிலைகள்லாம் நிரம்பி அந்த வயல்வெளியில நீர் அதிகமா இருக்கும்போது உடனே என்ன பண்றாங்க? ஏர் கலப்பைகள் அந்த நிலத்தை பக்குவப்படுத்துவதற்கான ஒரு அடித்தளமாக அமைகிறது. அதுபோல் இங்கே எழுத்திருந்தால் அசைகள் வரும். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, இதான் யாப்பின் உறுப்புகள். 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புல 11ஆம் வகுப்புல யாப்பிலக்கணம் படிக்கும்போது இதை சொல்லியிருப்பாங்க. யாப்பின் உறுப்புகள் யாவை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, இதையெல்லாம் அமைத்து எழுதுவதுதான் மரபு கவிதை. 2 சீரின் இடைவெளியில் தலைகள் வரும். 2 சீர் இருக்கும்போது அந்த இடைவெளியில் என்ன வருமா? தலை வரும். நின்ற சீரினுடைய ஈற்றசை, வரும் சீரினுடைய முதலசை, இது ரெண்டு சேரும்போது தலை வரும். யாப்பினுடைய மிக முக்கியமான உறுப்புல தலை ஒன்று. தலைகள் சென்று அழைத்திருந்தால் அடிகள் வரும். எத்தனை அடி எழுதுறோமோ அது. 6 அடி எழுதினாக்க அரிசீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம். 4 வெண்பா. உள்ள அதனுடைய பிரிவுகள் ஏராளமா இருக்குது. குரல் வெண்பா எழுதுறீங்களா? மேல 4 சீர், கீழே 3 சீர், 1.25 அடி, குறிப்பாக 2 அடின்னு சொல்றோம். திருக்குறள் அத்தனை பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளுவர் திருக்குறளை அற்புதமாக எழுதியிருக்கிறார். நாம கூட திருக்குறள் எழுதலாம். சுற்றுப்புறச்சூழலை மையமா படுத்தி திருக்குறள் போலவே 7 சீர்ல வைத்து எழுதணும் இல்லையா? அதுக்கான பயிற்சிலாம் கொடுப்போம் வகுப்பறையும். அடியின் கீழே அடி இருந்தால் தொடைகள் வரும். அடியின் கீழே அடி இருந்தால் தொடைகள் வரும். தொடைன்னு சொல்லும் போது என்ன? மோனை, எதுகை, இயைபு, முரண் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சிறப்பா ஞாபகம் வச்சுக்கணும். மோனை முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, 2ஆம் எழுத்து வருகின்ற பொழுது எதுகை. இயைபுன்னு சொல்லும் போது என்ன? கடைசி எழுத்து ஒன்றி வருகின்ற பொழுது இயைபு. முரண் சொல்லும் போது என்ன? எதிர்ப்பத சொற்கள். ஆண்னாக்க பெண், இரவுனாக்க பகல், மேல்னாக்க கீழ் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல முரண் சொற்கள் வருது. நினைவுபடுத்திக்கங்க. இதை நீங்க இலக்கியம் பாராட்டல்ல தமிழாசிரியர் பெருமக்கள்ல உங்களுக்கு இதற்கான வாய்ப்புகள் கொடுத்திருப்பாங்க. தேர்வுல அதை நீங்க எழுதியிருப்பீங்க. நயம் பாராட்டுக. நயம் பாராட்டுகன்னு சொல்லும் போது என்ன? மோனை சொற்களை எடுத்து எழுதுக, எதுகை சொற்களை எடுத்து எழுதுக, இதில் பயின்று வரும் முரண் சொற்கள் யாவை அப்படிலாம் சொல்லும் போது அதை எடுத்து நீங்க பயிற்சியெல்லாம் பெற்றுக்கிறீங்க. உங்களுக்கு அந்த செய்திகள் மிக சிறப்பான வகையில நல்லா தெரியும். தொடைகள் நன்கு செழித்திருந்தால் பாக்கள் வரும். இப்பதான் வர்றாரு. பாக்கள் சொல்லும் போது என்ன? செய்யுள், பாட்டு, கவிதை. அப்ப அந்த கவிதை என்று சொல்லக்கூடிய சொல்லாட்சிக்கு ஒரு பெரிய விளக்கம் இருக்குது. முதல் 2 எழுத்து எடுத்தா என்ன ஆகும்? கவி. நடுவுகிற வி என்று சொல்லக்கூடிய எழுத்தை எடுத்து பாருங்க, கதை. அதுல ஒரு செய்தி இருக்கணுமா? முதல் எழுத்து நீங்க நீக்கி பாருங்க, விதை. அந்த 4 எழுத்துல எவ்வளவு பெரிய ஒரு சொல்லாட்சி உள்ள இருக்குது பாருங்க. அதே மாதிரி முதல் 2 எழுத்து எடுத்து பாருங்க, தை. தைன்னு சொல்லும் போது என்ன? மாதத்தை குறிக்கும், இருபொருள். இன்னொன்னு தைன்னு சொல்லும் போது ஒரு கவிதையை படிக்கின்றோம் என்று சொன்னால் அந்த கவிதை என்ன பண்ணணும்? உள்ளத்தை தைக்க வேண்டும். அது என்ன பண்ணணும்? உள்ளத்தை தைக்க வேண்டும். பா, எப்படி அந்த சொல்லாட்சிய கவிஞன் பயன்படுத்தி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பான வகையில சொல்றார். இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு கவிதை எழுத தொடங்க வேண்டும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எழுத்து, அசை, சீர்,
தலை, அடி, தொடை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம மோனை, எதுகை, இயைபு, முரண், இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் மிக சிறப்பான வகையில் நீங்கள் தெரிந்திருந்தால் கவிதை எழுத பழகலாம். அப்ப இதில் வெற்றி பெறலாம். எதில் வெற்றி பெறலாம்? கவிதை எழுதக்கூடிய திறனில் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்றேன். தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும். 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு நினைவுக்கு வரணும். தேமா புளிமா. மாச்சீர், நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறை கூவிலம், நிறை நிறை கருவிலம். மாச்சீர்லாம் போட்டாக்க காய்ச்சீர் இல்ல, ரொம்ப சிறப்பா சொல்றாரு. மாச்சீர்லாம் போட்டா என்ன வரும்? காய்ச்சீர். மிக சிறப்பான வகையில் அந்த செய்தியை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும். சீர் எழுதும் போது தேமா புளிமாலாம் மிக சிறப்பான வகையில காய்க்கும். நீங்க எழுதக்கூடிய கவிதையில காய்க்கும். மரத்தில் இருக்குதான். தேமா புளிமானாக்க மிக சிறந்த இனிப்பு சுவையை உடைய, புளிப்பு சுவையை உடைய அந்த காய்கள் இல்ல, அதை சொல்றாரு. ஏமாந்தால் தலை தட்டும். நாம் அதுல ஏதாவது ஒரு எழுத்த கூடுதலா சேர்த்தாலோ குறைவாக சேர்த்தாலோ என்ன பண்ணுமா? தலை தட்டும். தப்பாயிடும். வெள்ளைப்பாட்டின் இறுதிச்சீர் காசு தரும். இப்ப நினைவுக்கு வரும் உங்களுக்கு. திருக்குறளை நீங்க அலகிட்டு வாய்ப்பாடு எழுதும் போது நேர் நாள், நிறை மலர், நேர்பு காசு, நிறைவு பிறப்பு அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அந்த மாதிரி ஈற்றசைச்சீர், ஓரசைச்சீரா வருது இல்லையா? திருக்குறள்ல பார்க்கிற ஈற்றசைச்சீர் எப்படி வரும்? ஓரசைச்சீர். அந்த ஓரசைச்சீர்ல வெள்ளைப்பாட்டின் இறுதிச்சீர் காசு தரும். செடியில் பூத்த பூ மீது வண்டு வந்து தங்கும். ஒரு செடியில பூ பூத்து இருக்குதுனாக்கா வண்டு இதெல்லாம் தங்கும். நல்ல புலவர்களின் பாடல்களில் கீர்த்தி தங்கும். நல்ல புலவர்கள், இந்த புலவர்கள் சமுதாய சிந்தனையை கொண்ட பாக்களை இயற்றுவார்கள். அது ஆன்மீகமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக வரலாம், இல்லை என்று சொன்னால் உறவு முறைகளை புகழ்ந்து பாடுவதற்குரியதாக வரலாம், எதிர்த்து பேசுவதற்கும் சமுதாயத்தில் ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கும் எவையெல்லாம் பயன்படுகிறது? கவிதை பயன்படுகிறது. பாரதியாருடைய கவிதை எப்பேற்பட்ட கவிதை! ஒவ்வொன்றிலும் நான் பார்க்கறேன்ல, எப்படி கேட்கிறான் பாரதி. சுதந்திரம் அடையாத காலத்துல சுதந்திரம் அடைந்து விட்டதாக பாடுகிறானே. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். சுதந்திரத்தையே பார்க்காத பாரதி சுதந்திரத்தை பார்த்ததாக தன்னுடைய கவி சொற்களில் மரபு கவிதையை உள்ளே சென்று புகுத்துகிறார். எந்த வகையிலையும் ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஒற்றுமை வலியுறுத்துகிறார். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்று பாடுகிறார். சாதி மதங்கள் இல்லை என்பதை கவிதைகள் சொல்ற சமுதாய சிந்தனை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் அப்படின்னு சொல்றேன். இப்ப இந்த கவி சொற்கள் பாரதியை குறித்த கவிதைகள் நிறைய உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அதுல சொல்றோம். மனதில் உறுதி வேண்டும், ஆக்கினிலே இனிமை வேண்டும் சொல்லும் போது எப்படி அந்த மூன்று சீர்ல வருது பாருங்க. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும் அப்படி சொல்லும் போது அந்த கவிதை அப்படி அவ்வளவு அழகா போயிருக்கும். இதெல்லாம் ஒரு பிரார்த்தனை பாடல். இந்த ஒரு பாடலை உச்சரித்தால் நம்முடைய வாழ்க்கை மிக சீரும் சிறப்புமாக விளங்கும். அதுல ஒரு சமுதாய சிந்தனை உள்ளே புகுத்துகிறான் மகாகவி பாரதி. பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும். அது எந்த கடவுள்னு சொன்னானா, இயேசுவாக இருக்கலாம், அல்லாவாக இருக்கலாம், ராமனாக இருக்கலாம், நாம் வணங்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கலாம். அப்ப அது போய் சமுதாய சிந்தனை புகுத்துறான் பாருங்க. பூமீது வண்டு வந்து தங்கும், நல்ல புலவர்களின் பாடல்களின் கீர்த்தி தங்கும்.
சாமானிய மக்களுக்கும் விளங்கும் வண்ணம் தமிழ் கவிதை தர வேண்டும் இந்த நாளில். இப்போ ஒரு கவிஞர்களுக்கு ஒரு அறிக்கை சொல்றாரு. யாரு? சுரதா ஐயா. நீங்க எழுதக்கூடிய கவிதை படித்தவர்களுக்கு மட்டுமே பயன்படக்கூடாதுப்பா. படிப்பறிவில்லாத சாமானியனுக்கும் படிப்பறிவற்ற அந்த எளிமையான ஏழை மனிதனுக்கும் இந்த கவிதை சென்று என்ன பண்ணணும்? சேர வேண்டும். இத பாரதி சொல்றான். என் கவிதை எப்பேற்பட்ட கவிதை தெரியுமா? நான் எழுதக்கூடிய கவிதை சாதாரணமான கவிதை இல்லை. சொல் புதிது, பொருள் புதிது, சோதிமிக்க நவகவிதை, என்னாலும் அழியாத மா கவிதை அப்படின்னு சொல்றான். அதனால்தான் கவிஞர்களை சொல்லும் போது என்ன சொல்றாங்க? poets are born not mad. கவிஞர்கள் பிறக்கிறார்கள், உருவாக்கப்படுவதில்லை. கவிமணி சி தேசிக விநாயகம் பிள்ளை சொல்லுகிறார், உள்ளத்து உள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் இனிது எடுத்து உரைப்பது கவிதைன்னு சொல்லிட்டு தமிழ் சொற்களாகவே எழுதுங்கள், தமிழாகவே பயன்படுத்துங்கள் சொல்ற பாரதிதாசனுடைய புரட்சிகரமான கவிதைகள் தமிழினுடைய உயர்வை சொல்லுகின்ற பொழுது, இன்றைக்கு நம்ம அந்த பாடல் எல்லாம் கேட்கிறோம் இல்லையா? திரையை சில மெட்டு போட்டு கேட்கின்ற பொழுது எவ்வளவு சிறப்பா இருக்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு அப்படி சொல்லுங்க. பொங்கு தமிழக்கு இன்னல் விளைந்தால் சங்காரும் நிசமென்று சங்கே முழங்கு. எப்படி சொல்றாரு பாருங்க. பார்த்தீங்கன்னாக்க தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். இந்த பாடலை நீங்க கேட்டிருப்பீங்க, கேட்க போறீங்க. சாமானிய மக்களுக்கும் விளங்கும் வண்ணம் தமிழ் கவிதை தர வேண்டும் இந்த நாளில். ஏன்? எளிமையான மனிதர்களுக்கும் சேர்ந்த அந்த கவிதை சென்று சேர வேண்டும். குழந்தைகள் கூட அந்த கவிதையை கேட்கின்ற போது அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். பெற்றோர் மீது ஒரு பக்தி இருக்குதுனாக்கா பூவை செங்குட்டு ஒரு பாட்டு ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு நிறைய பேர் இதை அலைபேசியில அந்த பாடலை பதிவு செய்திருப்பார்கள். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உலகில் அருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. இதெல்லாம் நாங்களாம் சிறிய வகுப்பில் ஆசிரியர் பெருமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த பாட்டு. இன்னைக்கு வரைக்கும் காலத்தால் அழியாத காவியம். வகுப்பறையில் பாட சொல்லுவாங்க இல்லையா? அதில் ஒரு கருத்து இருக்கணும். ஒரு பாடல்னாக்கா அந்த பாடல்ல சொல்ற மாதிரி கருத்து இருக்கணும். கருத்தான பாடல் தான் காலத்துக்கு நீண்டு வாழக்கூடியது. பார்த்தீங்கன்னா பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய்மனம் உண்டு, கோயிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். பார்த்தீங்களா? கோயிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இதுக்கு ஏதாவது டிக்ஷனரி ஓபன் பண்ணணுமா? இந்த சொற்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பாடல், இந்த மாதிரி கவிதைகள் தான் மனிதனுடைய ஆத்மார்த்தத்தை, வாழ்க்கையினுடைய நல்ல விளைவுகளை கொடுக்கும். பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ பாட்டு கேட்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. நல்ல பாடல்களை கேட்கணும். நம்ம கவிஞரெல்லாம் பாடி வச்சிருக்கிறாங்க. எருவினிலே பயிர் விளையும், நல்ல எரு போட்டாக்க பயிர் செழிக்கும். சிறந்த கேள்வி எழுப்புவதால் ஆராய்ச்சி விளையும். எங்க கேள்வி எழக்கூடிய எண்ணம் இருக்கிறதோ அங்க ஆராய்ச்சி, ரிசர்ச். அது மொழியாக இருக்கலாம், அறிவியலாக இருக்கலாம், சமுதாயவியலாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம். அதனால்தான் சாக்ரட்டிஸ் சொன்னார், ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி எழுப்ப வேண்டும். இளைஞனை நோக்கி சொல்ற. அப்ப கேள்வி கேட்க 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 அந்த கேள்வி அர்த்தம் வாய்ந்த கேள்வியாக இருக்க வேண்டும். அதான் முக்கியமானது. நாம கேட்கக்கூடிய கேள்வி எப்படி இருக்கணும்? அதுல ஒரு பொருள் இருக்கணும். அர்த்தமில்லாத கேள்வி 1000 கேட்கலாம். அந்த வாதம் விதண்டாவாதம் ரெண்டுமே இருக்குது. வாதத்துக்கும் விதண்டாவாதத்துக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு சொன்னாக்கா, வாதத்துக்கு மருந்து உண்டு, விதண்டாவாதத்திற்கு மருந்து இல்லை. புகழ்பெற்ற ஒரு கலைஞர் சொன்னார், அற்புதமான செய்தி. இப்ப வாதத்துக்கு மருந்து இருக்குதான், விதண்டாவாதத்திற்கு மருந்து இல்லை. அர்த்தமற்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அது புரிஞ்சுக்குவாங்க. பார்த்தீங்கன்னாக்கா மிக சிறப்பா சொல்ற. அந்தி இரவினிலே குளிர் விளையும், சூரியன் மறைந்து நிலவு வருகின்ற பொழுது
எப்படி இருக்கும்? குளிர்ச்சியா இருக்கும். பார்த்தீங்கன்னாக்க நுணுக்கத்தோடு எழுத்தெண்ணி முன்னோர் போல் கற்று வந்தால் அறம்பொருள்கள் உள்ளத்தில் விளையும். இந்த இடத்துல ஒரு செய்தி நுட்பமா சொல்றாரு. நுணுக்கத்தோடு எழுத்து எண்ணி, எழுத்து எண்ணி எண்ணி பாடணுமா. எழுதி எழுதி பழகி வந்தேன், எழுத்து கூட்டி பாடி வந்தேன், காட்டுக்குள்ளே ஒருவன் வந்தான், பாடு பாடு என்று சொன்னான். ஒரு ஆன்மீக பாட்டு இது. ஒரு செய்தியை படிக்கிறனாக்க எழுத்தெண்ணி படிக்கணுமா. மிஞ்சும் அறிவினிலே புகழ் விளையும். அறிவோடு கூடிய செயல் சிறப்பாக அமையுமையானால் அங்கே புகழ் கிடைக்கும். திருவள்ளுவர் திருக்குறளை மிக சிறப்பான வகையில் எழுதுகின்ற பொழுது இன்றைக்கு உலகமே அந்த திருக்குறளை பெருமையாக போற்றுகிறது. காரணம் என்ன? அதில் அறம் உண்டு, பொருள் உண்டு, இன்பம் உண்டு. திருவாசகத்தை படைத்த மாணிக்க வாசகர் பொருள் பொதிந்த செய்திகளை சொல்லுகிறார். இயேசுகாவியம் படைத்த கண்ணதாசன் இயேசுவாரின் புகழை எப்படியெல்லாம் பாடுகிறார். உங்களுக்கு தெரிந்த செய்தி. பாடமாக வந்திருக்கக்கூடிய பகுதி. தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தாரணி மீதினிலே, எத்தனை உண்மை வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே, எண்ணும் எழுத்தும் எல்லாம் அவரே, இயேசுவை நம்புவோமே என்று கவியரசு கண்ணதாசன் இயேசுகாவியத்தை எப்படியெல்லாம் போற்றி போகிறார். அதில் அறம் உண்டு, பொருள் உண்டு. தேவார திருவாசகங்கள், இன்றைக்கு தற்கால கவிதைகள் கூட மிக சிறப்பான வகையில் எழுத்து எண்ணி அறிவோடு பாடுகின்றோம் என்று சொன்னால் உயர்வினை தருகிறது. திருநாவுக்கரசர் இறைவனினுடைய பெருமையை சொல்லுகின்ற போது எப்படி பாடுகிறார்? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. எப்படி? அது ஆன்மீகம்தான். ஆனால் இறைவனுடைய திருப்பாதங்கள் எவ்வாறு பெருமை கொள்கிறது என்று அவருடைய அறத்தோடு கூடிய அந்த பொருளோடு கூடிய ஒரு இன்பத்தை அந்த கவிதை தருகிறது அல்லவா. மிக சிறந்த கவிதைகள் காலத்தில் நிலைத்து நின்று மனித மனத்தை பக்குவப்படுத்தும் என்பதற்கு இந்த கவிதைகள் எல்லாம் சாட்சியாக இருக்கின்றன. இவற்றையெல்லாம் பெரும்பாலும் அறியாமல் எழுதுவோர்க்கு புகழ் எங்கே, சிறப்பு எங்கே விளையக்கூடும். இதையெல்லாம் தெரிஞ்சிக்காம கவிதை என்று சொல்லக்கூடிய விதத்தில் எதையோ கிறுக்குகிறார்களே, அவையெல்லாம் கவிதைகளாக இருக்குமானாக்க கால வெள்ளத்தால் அழித்து செல்லப்படும் அவைகள். மிக சிறப்பாக இலக்கிய சுடர் போன்றவர்கள்லாம் பேசுகின்ற போது அற்புதமாக பேசுவார்கள். எப்பவுமே ஒரு கவிதையில பார்த்தினாக்கா சஸ்பென்ஸ், என்ன சொல்ல போறாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். மழை பொழியும் போதெல்லாம் இதயம் வலிக்கிறது அப்படின்னு சொல்லும் போது என்னவா இருக்கும்? ஏன் மழை பொழியும் போது இதயம் வலிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த வரியை பாருங்க. நனையுமே அம்மாவின் கல்லறை. இப்ப அந்த அடுத்த வரியை பார்க்கும்போது எப்பேற்பட்டவனுக்கும் தாய் மீது கொள்ளக்கூடிய அந்த பற்று சாதாரணமான பற்று. மழை பொழியும் போதெல்லாம் இதயம் வலிக்கிறது, நனையுமே அம்மாவின் கல்லறைன்னு சொல்லும் போது தாயை சிறந்த கோயிலும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவார்த்தத்தை, தாயை உயர்வாக கருத வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பாட்டு நெறியை பின்பற்ற வைக்கிறது. ஏன்னா தாய்க்கு தான் கருணை, அன்பு, நேசம், பாசம். ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அற்புதமான திருக்குறள் இது. கவிதாலய ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி இருக்குங்களா? இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. பெற்றெடுத்த அந்த மகிழ்ச்சியை விட உடைய மகன் சான்றோனாக இருக்கிறான்னு சொல்லும்போது அதை விட மகிழ்ச்சி உலகத்தில் எதுவுமே கிடையாது. இவ்வளவு உயர்வா சொல்லல. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காமல் உயர்வில்லையே. இந்த ரெண்டு வரையில எவ்வளவு பெரிய தத்துவார்த்தம்.
அடுத்து ஒரு புது கவிஞன் மிக சிறப்பா சொன்னான். இது யாப்பிற்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் அது ஒரு சமுதாய செறிவு இருக்கிறது. வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம். இந்த 2 வரியில முடிச்சிட்டான் பாருங்க. அப்படி இப்போ இந்த கவிதையை கேட்கின்ற பொழுது, ஆமா சார், இந்த காலத்துல யார் சார் பெற்றவங்களை மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, கவிஞன் எவ்வளவு பெரிய அந்த வலிமையான சொற்களை கூட ஒரு சிறிய செய்தியில் போய் அடக்குகின்ற பொழுது அதுதான் கவிதையாக பரிணமிக்கிறது ஒவ்வொரு வகையில. ஆனால்தான் நீங்களாம் ஓய்வா இருக்கும்போது கவி பெருமக்களுடைய கவிதைகளை ஏனோதானோ என்று சொல்லாமல் அதை சீர்தூக்கி பார்த்து படிக்க வேண்டும். மகாகவி பாரதியார், புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன், வாணிதாசனார், கவிஞர் சுரதா, சாதாரணமான கவிஞர்கள், கவிக்கோ அப்துல் ரஹ்மான், கவியறிவி எங்களுடைய மானசீக குருவாக விளங்கக்கூடிய அப்துல் காதர் ஐயா, இவ்வளவு சிறப்பா உங்களுடைய கவிதைகளை நீங்க படிக்கும்போது சாதாரணமா இருக்காது, ஆச்சரியப்படுத்தும். கவியரசு கண்ணதாசன் சொல்லவே தேவையில்லை. குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லுகின்ற பொழுது கூட எவ்வளவு சிறப்பா சொல்லப்படும். எதிர்காலம்தான் குழந்தையின் கையில் சொல்லும் போது, தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தி மாமா நேரும் தேடிய செல்வங்கள், பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். இவ்வளவு அழகா அந்த சீர்லாம் வரல. அறம் செய்ய விரும்பு என்றால் அவ்வை தருமம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள். அடுத்த வரியை பாருங்க, குழந்தைகள் எளிமையா சொல்றாரு பாரு. 2 வயது குழந்தைகள் அந்த கேள்வி, அந்த கவிதை அவ்வளவு அழகா கவனிக்க பார்த்தீங்கன்னாக்க, யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள், நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லை. ஏன்னா நவம்பர் 14 நேருவினுடைய பிறந்த நாள், குழந்தைகள் தினம். குழந்தைகளுக்கெல்லாம் பாட்டு, சமுதாயத்துக்கு பாட்டு, சமுதாயத்தினுடைய உயர்வை மிக சிறப்பான வகையில் கொண்டு வருவதற்கு தான் இந்த கவிதைகள் பயன்படுகின்றன. ஆக சுப்புரத்தின தாசன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஆற்றல் வாய்ந்த கவிஞர் சுரதா அவர்கள் இதில் வெற்றி பெற அப்படின்னு சொல்லும்போது, எதில் வெற்றி பெறன்னு சொல்லும்போது, கவிதை எழுதுவதற்கான ஒரு படைப்பிலக்கிய திறனை, கிரியேட்டிவ் மைண்ட், அந்த படைப்பிலக்கிய உத்திகளை கவிதை எழுதுவதற்கு மிக சிறப்பான வகையில் அறவுரையோடு சொல்லியிருக்கிறார். இது மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு நடத்தி இருக்கிறோம். அந்த கவிதையை ஒரு முறைக்கு இருமுறை அல்ல, பல முறை படிச்சு பாருங்க. கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக என்று சொல்லுகின்றோம். அந்த வகையில் +1 +2 மாணவர்களுக்கு கவிதை எழுதக்கூடிய திறன்ல உங்களுக்கு அந்த செய்முறை பயிற்சியில மதிப்பெண் தமிழக அரசு கொடுத்திருக்கிறது. சிறந்த கவிதைகளை நீங்கள் சிறப்பான வகையில் எழுதுகின்ற பொழுது முழுமையான மதிப்பெண் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இதுல 2 தலைப்புகளை உங்களுக்கு சொல்றோம். அது வினாவா கூட கொடுத்து அனுப்புறோம். அதுல முதலாவதாக ஒன்றில் அன்னையும் பிதாவும் என்று சொல்லக்கூடிய தலைப்பு. உங்க வீட்டில் உங்களுக்கான செயல்பாடுகளை இந்த நேரத்தில் தியாக உணர்வோடும் பாசத்தோடும் நேசத்தோடும் அன்போடும் கருணையோடும் அரவணைப்போடும் தனக்கான சோகங்களை துக்கங்களை உள்ளுக்குள் தாங்கி கொண்டிருந்தாலும் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பாடுபடக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் இந்த எழுத்து வடிவத்துல ஒரு சிறப்பு தாருங்கள், மகிழ்ச்சி தாருங்கள். உங்களுடைய அப்பா அம்மாவை நினைச்சு நீங்க அந்த கவிதை எழுதலாம். அந்த கவிதை ஒரு 16 வரிக்கு, அம்மாவுக்கு ஒரு 8 வரி, அப்பாவுக்கு ஒரு 8 வரி வைத்து 16 வரிகளுக்கும் அன்னையும் பிதாவும் அப்படின்னு ஒரு கவிதையை எழுதுங்க. அதை எழுதி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னாக்க அதே போல அடுத்து கனவு நாயகன் அப்படின்னு சொல்லும்போது மிக சிறப்பான வகையில் நூலகத்தின் சார்பாக நடத்தப்பட்ட அந்த நிகழ்வுல கூட கனவு நாயகன் ஒரு தலைப்புல குழந்தைகள் எல்லாம் பேசினார்கள். முத்தமிழ் மலர் போன்ற செல்வங்கள் எல்லாம் பேசியது. அற்புதமான தலைப்பு. கனவு நாயகனாக ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு நீங்க பெருமை சேர்க்க வேண்டும். அது ஒரு 16 வரி. இந்த 2 கவிதைகளை நீங்க என்ன பண்ணணும், எழுதி பழக வேண்டும். தேர்வுல, பொது தேர்வுல உங்களுக்கு இந்த கவிதையை குறித்த ஒரு சிந்தனையை தர இருக்கின்றார்கள். எந்த கவிதையை கொடுத்தாலும் அதுல உங்களுடைய
நல்ல சொல்வளத்தை பயன்படுத்தி நீங்கள் எழுதுகின்ற போது மிக சிறப்பான வகையில் வரலாம். அதை பயன்படுத்தி எழுத தொடங்குங்க. அந்த கவிதை தாட்களை நீங்கள் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். வகுப்பறைக்கு வரும்போது அதற்கான மதிப்பெண்ணை தமிழாசிரியர் பெருமக்களாகிய நாங்கள் எல்லாம் தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை நம்முடைய HM சிஸ்டர் குளோரியா அவர்கள் சார்பாக அவங்க தான் சொல்கிறாங்க, பிள்ளைங்களாம் எப்படி படிச்சுன்னு இருக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆலோசனை கூட்டத்திலும் எங்களை நெறிமுறைப்படுத்தி வழிப்படுத்தி அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பெருத்த பேராசை, குழந்தைகளெல்லாம் படிக்க வேண்டும், சிறப்பாக கல்வி கற்க வேண்டும் என்று அந்த கனவையெல்லாம் நிறைவேற்றுங்கள், நனவாக்குங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே நன்றி கலந்த வணக்கங்களை கூறி இந்த பாடத்தை இத்துடன் நிறைவு செய்து அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம். மிக விரைவில் வகுப்பறைகளிலும் நாம் சந்திப்போம் என்று கூறி எல்லாம் அல்ல இறைவனுக்கும் நன்றி செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.